உங்க யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ். இதை போடுறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. இதை அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் எனக்கு கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ். நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா, வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி புரோட்டா கடையில மாஸ்டரா இருந்திருப்பாரோ? அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன ஏதோ கருகுன வாட வருது. இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா? இத பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டாண்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? சண்டை போட்டு விளையாடுற நேரமா இது? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க. பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது? நான் என்ன கலட்டிதா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்க்கிறாரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டுறத கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா, இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ், தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச. மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும். எனக்கா? போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படைச்சல அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிறத நம்ம படிச்சிருக்கோம். வாட்டி திஸ். அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல, இன்னொரு அயன் பாக்ஸ காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு. இன்னொன்னு எங்க பாருங்க, கட்டில் கடியில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? இருக்க நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாஸ். கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஹலோ பூமி, என்ன நேர்ல பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா வெளியில வா. நான் கார்டுல தான் இருக்கேன். அப்படியே முன்னாடி வா. எங்க இருக்க? இங்கதான், மரத்துக்கு இடையில நான் நிக்கிறது தெரியுதா? ஏய் நில்லு, அங்கே நில்லு. நானே உன் பக்கத்துல வரேன். கண்ணை மூடிட்டு நிக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். சீக்கிரம் வா. ஏன் இப்படி பறக்குற? நான் உன்கிட்ட வந்துட்டு தானே இருக்கேன். இப்ப கண்ணு தர. எடுத்துட்டியே. இப்போ நான் உன்கிட்ட டீ கேட்டேனா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாஸ் பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவள அந்த வீட்ல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. என்னது? பிரெக்னன்ட்டா? ஐயோ, அது பிரெக்னன்ட் இல்ல, பெர்மனன்ட்.
பிரெக்னென்ட்னா புள்ளத்தாச்சி. புள்ளத்தாச்சியா? சரி சரி போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய விட்றா. ஆனக்கடாவுல இருக்கு. டேய் அம்மாவாசை, என்ன பாஸ்? இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லாரும் கனவுல போய்க்கிட்டு டேய், அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆகி போச்சு. ஏன் பாஸ், அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும். லூசு பையல. அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதைத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ். பாஸ் ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நொய்யு நொய்யுன்னு. பூங்குடி எங்க பாடிகார்டு காணோம்? அவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப் பண்ணி. போடு போச்சே. ஏன் பாஸ், ஏன் அம்மு குட்டியை பிச்சு போட்டீங்க? அம்மு குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். நான் இங்க இருந்து பேசிட்டே இருப்பேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு போன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்துடுற. அவதான் அம்மு குட்டி. பாஸ் பாஸ் பாஸ், போன் பாஸ், போன். அவதான் அவதானா? அப்படின்னா அந்த பொண்ணு பேசும்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேருந்து போட்டோ எடுத்துறேன். ஓகே பாஸ், ஓகே பாஸ். உங்க பீல நான் ஃபீல் பண்ண பாஸ். அப்ப வேற ஒண்ணு செய்யுங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேக்கா வெளியே வரவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறேன். ஐயோ, இது ஒரு கோட்டாளே. அங்கேங்கடா போற. பின்னாடி போ. ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஓகே. ஹலோ. காலையிலே எங்க ஹாஸ்டல் முன்னாடி என்ன டியூட்டி? நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கீங்க? ஐயோ, நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்ல ஃபோன் நம்பர் சொல்லணுமா? ஓகே ஓகே, சொல்ல வேணாம். நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், உடனே மீட் பண்ணணும்னா எப்படி? சொல்றேன், எப்ப பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மாவை தான் பார்த்துட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப முடியாது. நம்ம பக்கம் முதுகுல இருக்கு. சரி, முன் பக்கமா போய் மூஞ்சிய ஷூட் பண்ணிட வேண்டியதான். ஏய், யாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்க? I don't want any explanation. What are you doing there? What are you doing there? Explain me. இங்க என்ன இங்கிலீஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஓஹோ. ஒருவேளை இதுவா இருக்குமோ? Okay, okay. Leave it. இதை அங்க போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான். பாடி பிரியாத்தா இருக்கு. அம்மா. இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அவரே பொறுக்கட்டும். அட பாவி, இந்த நேரத்துல இவன் எதுக்கு வந்தா? எனக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க. எங்கம்மா எங்கம்மா எம்மா எங்க திருடுற பிள்ளைங்க? ஏமா ஏமா பொண்ணுங்கள போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ, நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க பேசுங்க. என்ன கத்துறானா? அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஆமா. நம்ம பார்ட்டிய போயிட்டு இருக்கு. எங்க நீங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க. டேய், பாடி என்கிட்ட கொடுங்கடா.
கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமாம், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடுடா. வீடா? ஆட்டோவில் வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா ஆமா, என்ன மாமா ஓ மாமா பின்ன எப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா? சும்மா விழுந்தது தான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோதாகி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்கிருந்து என்றது? அதில் ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க இங்க வந்துருச்சு. வாய மூடுறா. மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு அட வந்திருக்கீங்க? நீங்க வேற ஏம்மா, அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வர்றேன்? வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. பூமி, அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதான் அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ், நீங்க தைரியமா இருங்க, மிச்சம் இருக்கிற அந்த உசுரை வச்சாலும் அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு கொடுங்க.